எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். என்னோட சேனல் நேம் ஜக்கம்மா லதா. எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். மாடி தோட்டத்தில் ஒரு 6 வருஷமாக நான் கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட 12 வருஷ உழைப்பில் நான் இந்த ரோஜா செடிங்களுக்கான ஒரு உரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் அந்த உரத்தினுடைய ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது. எவ்வளோ கலர் கலராக ரோஜா பூக்கள் பாருங்கள் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்க உரம் பியூர்லி ஆர்கானிக் உரம். இந்த உரத்தோட பேர் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர். ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட 36 பொருட்கள் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது மாடு ஆடு தொழு உரம், வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, டீத்தூள், இந்த மாதிரி ஒரு 36 பொருட்கள் கலந்துருக்கிறேன் நான் இந்த உரத்தில். எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் கலந்துருக்கிறதுனால செடிகளுக்கு முழுமையான ஒரு சத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. ரோஸ் பெஸ்டி கண்டினியூவா செடிகளுக்கு கொடுக்கறதுனால நோய் பிரச்சனையே வராது. தண்டு வளர்ச்சி, ஆணிவேர் வளர்ச்சி, பக்கவேர் வளர்ச்சி, இலை வளர்ச்சி, அந்த மாதிரி செடிகளுடைய அனைத்து வளர்ச்சிகளும் கரெக்டாக நடக்குங்க. ஸோ உங்களுக்கு நல்ல துளிர்கள், மொட்டுக்கள், பூக்கள் அந்த மாதிரி கொத்து கொத்தா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ரோஸ் பெஸ்டி கொடுக்கறதுனால பாருங்க, துளிர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல செந்தளிர்களா வரும். எத்தனை துளிர்கள் வந்திருக்கு பாருங்க, இங்க பாருங்க. அதே போல பூக்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா பாருங்க, மொட்டுக்கள் நிறைய இருக்கும். இந்த ரோஸ் பெஸ்டியை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். 1 கிலோ உரம் வாங்கினீங்கன்னா 8 செடிகளுக்கு ஒரு கைப்பிடி நீங்க கொடுக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். அதாவது மண்ணை லைட்டாக கிளறி விட்டு ஒரு கைப்பிடி உரத்தை கொடுக்குறீங்க, மறுபடியும் மண்ணோட கலந்து விட்டுட்டு தண்ணி அளவாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா உரத்தையும் கொடுத்துட்டு தண்ணி நிறைய ஊற்றினோம்னா எல்லாம் ஓட்ட வழியாக வெளியே போயிடும். ஸோ அளவாக தண்ணி கொடுத்தீங்கன்னா செடிக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக அந்த செடியினுடைய வேருக்கு போய் சேரும். அதனால செடிகள் இந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, செடிக்கு உரம் கொடுத்துட்டோம், பூக்கள் நல்லா பூத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அதுக்கு மேல மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, செடிகளுக்கு மருந்து அடிக்கிறது. மருந்து அடிக்கும் போதுதான் இது மாதிரி நல்லா மொட்டுக்கள் வரும். மேல த்ரிப்ஸ் பிரச்சனை எல்லாம் இல்லாம செடிகள் நல்லா மொட்டும் நீட்டா இருக்கும். அதே போல பூக்களும் பாருங்க நல்லா ஷேப்பா கலர்ஃபுல்லா வரும். அந்த மருந்து என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. வாரம் ஒரு முறை ஒரு மருந்து நீங்க செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். கெம்மு ஃபர்ஸ்ட் வாரம் கெம், 2வது மீன் அமிலம், 3வதாக பஞ்சகாவியா, 4வதா என்னது நீம் கரைசல், நீம் ஆயில் ஸ்ப்ரே, அப்புறம் 3G கரைசல். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்கு. நம்ம ஆர்கானிக் முறையிலேயே செடிகளுக்கு உரங்கள் மற்றும் மருந்துகள் நிறைய இருக்கு. நம்ம ஒன்னொன்னா மாத்தி 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 செடிங்களுக்கு கொடுக்கும் பொழுது இது மாதிரி நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, நம்மளுடைய கார்டன் முழுவதுமே எந்த அளவுக்கு பசுமையாகவும் செடிகள் நிறைய பூக்கள், துளிர்கள், மொட்டுக்கள் நிரம்பி இருக்கு. நீங்களே பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி. உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற வெப்சைட் இருக்கு நம்மளோட இது, அதுலயுமே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரோஸ் பெஸ்டி, மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் எல்லாமே நானே என் கைப்பட செய்கிற ஃபெர்டிலைசருங்க. அதனால ரேஷியோஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். நீங்க செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுத்தீங்கன்னா பாருங்க, காய்கறி செடிகள்ல எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, வெண்டைக்காய், நாட்டு தக்காளி எல்லாம் இந்த லைன்ல வச்சிருக்கேன். நல்லாவே காய் பிடிச்சிருக்கு, எளிமையா வந்திருக்கு பாருங்க தக்காளி செடி. இங்க வெள்ளரிக்காய் விதை போட்டு கொடி படர்ந்திருக்கு.
இது ஃபுல்லாக மாதுளம்பழம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஜீவாமிர்தம் தான். நீங்கள் ஜீவாமிர்தம் கொடுத்தீங்கன்னாவே நல்ல ஒரு அறுவடையை நீங்கள் அள்ளலாம். நான் கோயம்புத்தூர் பேஸ்டுங்க. உங்களுக்கு யாருக்காவது நம்மளுடைய தோட்டம் சுற்றி பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து நீங்கள் நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்பயுமே வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் சொல்கிற பாயிண்ட்ஸ், டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நம்மக்கிட்ட நிறைய பேர் ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கார்டனில் வந்த ரிசல்ட்டை டெஸ்டிமோனியல் வீடியோவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஹாய்ங்க, என் பேர் தீபிகா. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் ரீசெண்டாக ஜக்கம்மா லதா அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து ரோஸ் பெஸ்டி ஃபர்டிலைசர் வாங்கியிருந்தேன். அதோட ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் பாருங்கள் எவ்வளோ இது ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு நியூ க்ரோத் வந்திருக்கு. புதுசு புதுசாக தளிர் முட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக பெருசாக வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஃபர்டிலைசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எது ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. பட் ஆனால் நீங்களே இப்போ பார்க்குறீங்க பிளான்ட்ஸில் எவ்வளோ நியூ க்ரோத்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு கைப்பிடி ரோஸ் பெஸ்டி மட்டும்தான் கொடுத்தேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. அது போக லதா மேம் கிட்டேருந்து ஃபிஷ் ஆசிடும் வாங்கி ட்ரை பண்ணேன், மீன் அமிலம். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எவ்வளோ முட்டு இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக செடியெல்லாம் நல்லா க்ரீனாக பார்க்குறக்கே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. செடியை பார்க்குறக்கு நிறையா நியூ க்ரோத்ஸ் வந்திருக்குங்க அந்த ரோஸ் பெஸ்டி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதோட ரிசல்ட்டு. நான் வேறு எந்த உரமே கொடுக்கறதே இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயும் எவ்வளோ நியூ க்ரோத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக வந்துட்டு பிளான்ட் லவர்ஸ் யாராக இருந்தீங்கனாலும் நான் ரோஸ் பெஸ்ட் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நீங்கள் உரம் வேறு எதுவுமே போட தேவையில்லை. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சபீனா ஃப்ரம் ஈரோட். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக என்னோடய செடி எதுவுமே ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு இப்படி இல்லை. தென் யூடியூப்பில் ஜக்கம்மா மேம் சேனல் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரோஸ் பெஸ்டி ஆர்டர் பண்ணேன். இதோட நான் 4 to 5 டைம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் மேம் கிட்ட. ரொம்பவே நல்லாவே க்ரோத் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது செடியெல்லாம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நம்ம வாங்குகிற மணிக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக டெஃபினட்டாக வாங்கி ட்ரை பண்ணலாம். மேம் எல்லாமே நமக்காக வந்து சொல்லி கொடுப்பாங்க. நல்லாவே நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளோ க்ரோத் இருக்குது எல்லாமே நம்ம நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசி தெரிஞ்சுப்பாங்க. நமக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மேம் நமக்கு கிளியர் பண்ணுவாங்க எப்போ கேட்டாலுமே. ஸோ எல்லாருமே நமக்கு ரோஸ் பெஸ்டி வாங்கி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே க்ரோத் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜக்கம்மா மேமுக்கு தான் ரொம்பவே நான் தேங்க் பண்ணணும். இவ்வளோ அழகான டெரஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மேம்க்கு. ஸோ எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. ஹாய், நான் சுஜிதா பேசுகிறேங்க. நான் லாஸ்ட் மந்த்து தான் ஜக்கம்மா லதா சேனல் மூலமாக உங்கள் லதா அவங்கக்கிட்ட ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி போட்டு 1 மந்த் ஆச்சுங்க. ஸோ டெவலப்மெண்ட் அவங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், இந்த செடி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக நான் முன்னாடி கொஞ்சம் கேர் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ டோட்டலாக இதெல்லாம் பட்டு போயிருந்துச்சுங்க. இதுக்கு மேலே வராது. நானும் என்னென்னமோ தண்ணி ஊற்றி இயற்கை அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ தண்ணி, அரிசி தண்ணி, அந்த தண்ணி எல்லாம் நான் போட்டு பார்த்தேன். பட் எதுவும் வந்து வேலைக்காகலை. அப்படிங்கும்போது தான் இவங்க சேனல் பார்த்தப்போ டக்குன்னு தோணுச்சு, சரி ஏன் நம்ம இது சாக கிடக்குது, சரி இது ஏதாவது இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த உரம் வாங்கி போட்டேன். ரொம்ப ஹாப்பிங்க.
சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். லீவ்ஸே வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடுங்க. எனக்கு மொட்டு வந்துச்சுங்கிறது வந்து செகண்டரி. மொட்டு பாருங்கள் எத்தனை இருக்குது, ஒரு கிளையில் இத்தனை மொட்டு. அதை விட என்னுடைய லீவ்ஸ் பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தி. எனக்கே பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட உரம் ஒன்றே ஒன்று எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ்னு சொன்னது வந்து பார்த்தோம்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க. அதை விட பார்த்திங்கன்னா அதை விட பயங்கர ரிசல்ட்டுங்க. இதெல்லாம் சாகிற நிலைமை தூக்கி வீசலாமா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் இதை போட்டு இப்படி ஒரு பூ பூத்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஜக்கம்மா லதா சேனல் லதா அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த செடி அதுக்கு மேலேங்க சுத்தமாக கேர் எடுக்காததுனால ஃபுல்லாக போயிடுச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் வரல. அதுக்கப்புறம் சரி இந்த பெஸ்டிவ் உரம் போட்டேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட கெமிக்கல் ஃப்ரீங்கிறதுனால நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சேஃப்டிங்க. எவ்வளோ மொட்டு சூப்பராக இருக்குங்க. 10 days ஒன்ஸு 15 days ஒன்ஸ் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு நாளுங்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த உரம் போடுறது. இது எல்லாமே அதோடைய எஃபெக்ட் பயங்கர நல்லா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது பாருங்கள் நிறைய மொட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. இதான் என்னுடைய ஜாதி பூச்செடி ரொம்ப எனக்கு பிடிச்சது. நடுவில் ஃபுல்லாக பட்டு போய் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களுடைய உரம் போட்டேன் பாருங்கள். லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலர், எத்தனை மொட்டு கச்ச 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 கச்சன்ட்டு ஏகப்பட்ட மொட்டுங்க. ரொம்ப ஹாப்பி. நான் அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஈஸியாக ஒரு வேலை, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ லதா.